புளிப்பும் காரமும் ரெண்டும் கரெக்டா பேலன்ஸான ஒரு அடிக்டிவ் ரெசிபி. கோங்ரா லீவ்ஸோட அந்த நேச்சுரல் டேங்கி டேஸ்ட் சிக்கனோட ஜூசி ஃபிளேவரோட மிக்ஸ் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டா ஆந்திரா வீட்டு சமையல் ஃபீல் வரும். கோங்ரா சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கட்டளவுக்கு கோங்ரா கீரை எடுத்துக்கலாம். இதோட காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலைகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கட்டு கீரைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கரெக்டா இருக்கும். ஸோ 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஹெல்த்தும் டேஸ்ட்டும் ரெண்டுமே பர்ஃபெக்டா வர நான் யூஸ் பண்றது அஞ்சலி கோல்டு பிரஸ்ட் நல்லெண்ணெய். இது ரிஃபைன்ட் இல்ல, கெமிக்கலி ப்ராசஸ் பண்ணல. இது ஸ்லோவா மறைச்செடுக்கப்பட்டது. அதனால ஆயிலோட நேச்சுரல் ஃபிளேவர் அண்ட் நியூட்ரியன்ஸும் ரீட்டைன் ஆகும். பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். வாஷ் பண்ணி வச்சிருந்த கோங்கரா கீரையும் இதோட சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல இந்த கீரையை குக் பண்ணி எடுக்க போறோம். ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். கீரை நல்லாவே குக் ஆயிடும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கலாம். கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல அஞ்சலி நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் முழுசாவே சேர்த்திருக்கேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையில ஆல்ரெடி நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு ஃபிளேவருக்காக அரை தக்காளி பழம், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இந்த சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த சிக்கன் அந்த மசாலாஸோட நல்ல ஒரு 5 நிமிஷம் குக்காக விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த கோங்கரா பேஸ்ட்டை இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இந்த கோங்கரா கீரை பேஸ்ட்டோட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இந்த சிக்கனே நல்ல தண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுலேயே தான் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்ஸ் இந்த கீரையும் சிக்கனும் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். கோங்ரா லீவ்ஸோட அந்த நேச்சுரல் புளிப்பு அந்த நல்லெண்ணெயோட மைல்டு நட்டி ஃப்ளேவரோட மிக்ஸ் ஆகும்போது இந்த சிக்கனோட ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாகவே ஒரு ஹெவன்லி ஸ்மெல் கிடைக்கும். ஃபைனலா நல்ல திக்கா அண்ட் கிளாஸியா இருக்கிற இந்த கோங்கரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை அண்ட் ஹாட் ரைஸோட சாப்பிட்டா ஒரு பைட்லயே நம்ம ஆந்திராக்கே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். டேஸ்டும் ஹெல்த்தும் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம சமையல் செய்யணும்னா அஞ்சலி கோல்டு பிரஸ்ட் நல்லெண்ணெய் நம்ம கிச்சனுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அஞ்சலி நல்லெண்ணெய் Amazon, Flipkart அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க.